15 வயது சிறுவனுக்கு HIV இருப்பதாக ரிப்போர்ட் வழங்கியுள்ளது ஒரு இரத்த பரிசோதனை மையம். தவறான ரிப்போர்ட் வழங்கிய இரத்த பரிசோதனை மையம் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? பரிசோதனை மையத்தின் மீதான புகாரில் பிரபல வில்லன் நடிகர் கூறியிருக்கும் குற்றச்சாட்டு என்ன? டாக்டர், ஜெயிலர், கைதி என பல படங்களில் நடித்திருக்கும் கராத்தே கார்த்தி ஒரு இரத்த பரிசோதனை மையம் மீது பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். நடந்தது என்ன? சென்னை மதுரவாயில் பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுவன் உயர் படிப்பிற்காக வெளிநாடு செல்ல விசா பெறுவதற்கு முயற்சி செய்து வருகிறார். இதற்காக மருத்துவ சான்றிதழ் தேவைக்காக சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள மணிபால் ட்ரூ டெஸ்ட் என்ற இரத்த பரிசோதனை மையத்தில் இரத்த பரிசோதனை செய்திருக்கிறார். அப்போது சிறுவனுக்கு HIV பாசிட்டிவ் என ரிப்போர்ட் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது பெற்றோர் கடும் மன உளைச்சல் அடைந்து அவர்களின் சொந்த ஊரான செங்கல்பட்டுக்கு சென்றுவிட்டனர். சந்தேகத்தின் பேரில் சிறுவனை செங்கல்பட்டில் உள்ள மற்றொரு இரத்த பரிசோதனை மையத்திற்கு அழைத்து சென்று சோதனை செய்ய HIV நெகட்டிவ் என ரிப்போர்ட் வந்துள்ளது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த பெற்றோர் மணிபால் ட்ரூ டெஸ்ட் இரத்த பரிசோதனை மையத்தில் கேள்வி கேட்க அவர்கள் சரியான பதிலை அளிக்கவில்லை. பாதிக்கப்பட்ட சிறுவனின் பெற்றோர் தங்களின் குடும்ப வழக்கறிஞரும் நடிகருமான கராத்தே கார்த்தியிடம் தெரிவித்துள்ளனர். கராத்தே கார்த்தி அரும்பாக்கம் மணிபால் ட்ரூ டெஸ்ட் பரிசோதனை மையத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகின்றது. சிறிது நேரத்தில் செல்போனில் கார்த்தியை அழைத்த அந்த மையம், மன்னித்து விடுங்கள், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பிரச்சனையால் இது போன்று தவறு நடந்துவிட்டது. 100 பேரில் ஒருவருக்கு இது போன்று தவறான ரிசல்ட் வருவது சகஜம்தான் என சாதாரணமாக தெரிவித்துள்ளனர். சார் சாஃப்ட்வேர் இஷ்யூனால தவறு நடந்திருக்கு, சாரி சார். என்ன சார் நீங்க பாட்டுக்கு சாஃப்ட்வேர் இஷ்யூன்னு சொல்றீங்க, இது எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம், அவங்க பேரண்ட் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்க என்ன சார் வேணும் என்ன பண்றோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ஸோ நான் உடனே மறுநாள் மார்னிங் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து மதுரவாயில் காவல் நிலையத்துக்கு அது ஃபார்வர்ட் ஆகி வருது. இந்த கம்ப்ளைண்ட்டை தமிழ்நாடு சுகாதாரத்துறை அவங்க தலையிட்டு இதை இமீடியட்டா நடவடிக்கை எடுக்கணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நூதனமான ஒரு மோசடி, இப்போ இது நமக்கு யாருக்குமே தெரியாது. 100ல் ஒரு ஆளுக்கு ஃபால்ஸ் ரிப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. தெரிஞ்சா அந்த இடத்துல போய் யாருமே நம்ம அணுகி நம்ம டெஸ்ட் எடுக்க போறது கிடையாது. கொடுக்குற பிளட் டெஸ்ட் 100% அது ட்ரூவா இருக்கும் நம்பி தான் நம்ம எல்லாம் உள்ள போறோம். கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்ற அந்த லேப்ல 2 லேபுக்குமே டிஃபரெண்ட் இருக்கு பாருங்க. ஒரு சாதாரண ஒரு சின்ன லேபு, இவங்களும் அப்ரூவல்ல வாங்கி தான் பண்றாங்க. இவங்களுக்கு அந்த மாதிரி எங்கேயுமே அந்த வேர்ட்லாம் இல்லை. இவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இத அரசாங்கம் தலையிட்டு இமீடியட்டா இதுக்கு ஒரு நடவடிக்கை. தவறையும் செய்துவிட்டு அதை நியாயப்படுத்த முயன்ற மணிபால் ட்ரூ டெஸ்ட் மையத்தின் மீது மதுரவாயில் காவல் நிலையத்தில் நடிகர் கார்த்தி புகார் அளித்துள்ளார். அலட்சியமாக செயல்பட்டு சிறுவனின் பெற்றோருக்கு பெரும் மன உளைச்சல் ஏற்படுத்திய பரிசோதனை மையம் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கராத்தே கார்த்தி கோரிக்கை வைத்துள்ளார். இரத்த பரிசோதனை மையத்தின் தவறான முடிவால் ஒரு சிறுவனின் எதிர்காலமே சிதைந்திருக்கும் நிலை நல்வாய்ப்பாக தடுக்கப்பட்டுள்ளது. உடல்நிலை தொடர்பான முக்கிய சோதனைகளை இருமுறை செய்ய வேண்டுமோ என்ற எண்ணத்தை இந்த சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது.